உம்மு ஹாரிசா. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான் ஹாரிசாங்க. வாப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. இந்த ஒரு பையனு சின்ன பையன், வாலிப பையன், 16-17 வயது பையன். அவர் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அல்லாஹ்வின் தூதருடைய படையிலே ஒரு மனிதனாக, ஒரு இராணுவ வீரராக பயணப்படுகிறார். முழு மதீனாவும் ஒரு பெரும் சந்தோஷத்தில் அல்லாஹ்வின் தூதரை வெற்றி வீரராக, வெற்றி தளபதியாக வரவேற்பதற்காக நிற்கிறது. ஆனால் ஒரு 17 நபித்தோழர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப இந்த ஹாரிசாவினுடைய தாயார் உம்மு ஹாரிசாவும் தன்னுடைய மகனை வரவேற்பதற்காக, முதல் யுத்தம் அல்லவா, அதுவும் சாதாரணமான ஒரு யுத்தம் அல்ல, மகா பெரும் வெற்றியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டுக் கொண்டு வருகிறான். முழு மதீனாவும் மகிழ்ச்சியோடு நிற்கிறது. இறைமறுப்பினுடைய தலையில் ஓங்கி கொட்டிவிட்டோம். ஒடுக்கப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு, அடக்கி வைக்கப்பட்ட சமுதாயம் திமிரி எழுந்திருந்திருக்கிறது பத்ரினுடைய மைதானத்தில். அப்போ எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் இந்த தாயினுடைய கண்கள் தன்னுடைய மகனை எதிர்பார்க்கிறது. வந்த தோழர்கள் சொன்னார்கள் ஹாரிசாவிடத்தில், உம்மு ஹாரிசாவிடத்தில், உங்களது மகனார் மரணித்து விட்டார், பத்ரிலேயே நாங்கள் அடக்கமும் செய்து விட்டோம். அதற்கு பிறகு அந்த தாயால் உண்ண முடியவில்லை, குடிக்க முடியவில்லை. மகனினுடைய இழப்பு, ஒற்றை ஜீவன் அவன். கணவன் இழந்ததற்கு பிறகு அந்த தாய் மறுமணம் கூட முடிக்கவில்லை இந்த மகனுக்காக. இவன் தான் அந்த தாயினுடைய ஈரக்குலை. ஃபாத்திமத்து பிதாத்து மின்னி, அல்லாஹ்வின் தூதர் சொல்வார் அல்லவா, ஃபாத்திமா எனது ஈரக்குலை என்பதாக. ரசூலுக்கு ஃபாத்திமா ஈரக்குலை என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களினுடைய குழந்தைகள் தான் ஈரக்குலைகள். அதுவும் கனவோடி வளர்க்கப்பட்ட மகனார், தவமாய் வளர்க்கப்பட்ட மகனார். அதற்கு பிறகு அந்த தாயினுடைய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, கடுமையான சோகம், தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மீள முடியவில்லை. எப்படி முடியும் சகோதரனை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார். கண்ணீரோடு அந்த தாய் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பற்றி என்ன சொல்ல போகிறேன்? என் மகனினுடைய நிலைமை என்ன? பாசம் மலையாய் பொழிந்து வளர்த்த என் மகன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? என் மகனின் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? என்ன சூழலில் இருக்கிறான்? ஒரு தாய்மையோடு கேட்கிறான். பாசம் பீரிட்டு ஒரு தாய்மையோடு கேட்கிறாள், என் மகனுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? என் மகன் இப்போது எங்கே? அல்லாஹ்வின் தூதர் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த தாய்க்கு சொன்னார்கள், உயர்ந்த சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன் மகன் நடந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அந்த தாய் சொன்னார், இனி அழுவதற்கு என்ன இருக்கிறது நபியே, போதும் இந்த மகிழ்ச்சி எனக்கு என்று சந்தோஷத்தோடு அனஸ் இப்னு மாலிக் சொல்வார், சிரித்தவளாக திரும்பி சென்றார்.